சட்ட ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் பல்ல இழிக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் சட்டமன்றத்தில் போய் சொல்கிறீங்க. அதையே வந்து மைக்கில் கேட்குறீங்களே, மைக்கில் கேள்வி கேட்குறவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சா எவ்வளோ கேள்வி கேட்பீங்க. விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கணும், மீடியாவை சந்திக்கணுன்றீங்களே, ஸ்கிரிப்டடாக எடுத்துகிட்டு போய் உதகையில் டூர் போனவர்கிட்ட வந்து மைக்கு போட்டுட்ருக்கீங்க. காலையில் ஜாகிங் போனார், அங்கே வந்து மலர் கண்காட்சியை பார்க்க போனார். ஊடகத்துக்கு இதாக வேலை? இங்கே மக்கள் எவ்வளோ பேர் அல்லாடப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து அவர் ஒரு 3 நாள் ஓய்வுக்காக போயிருக்காருன்னே வச்சுக்கோங்க. அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அது. அவர் வந்து அங்கே வேறு பணிகளை செய்யறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்குற விஷயமா போயிருக்காரு. ஏன் அது முதல்வர் போய் தான் கொடுக்கணுமா? அவர் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏங்க பட்டா கொடுக்குறது தமிழ்நாடு முழுக்க வந்து 5 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 5 லட்சம் பேருக்கு அவர் போய் கொடுக்குறாருன்னு ஓய்வுக்காக போயிருக்காருங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் கதை சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு போன காரணம் நம்ம அதை தவறாக சொல்லலை. அவர் ஓய்வுக்கு போகட்டும். இங்கே வந்து சம்மர் ஹீட் அதிகமாக இருக்குது, அவருடைய ஹெல்த் இஷ்யூ, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக வந்து அவருடைய வயதையும் மனதில் வைத்து ஒரு ஓல்டஸ்ட் சிஎம் இன் தமிழ்நாடு அவர் வந்து அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க தான் நான் வந்து குறை சொல்லலை. அங்கே போயிட்டு மீடியா பண்ணுற வேலை இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு ப்ரொமோஷன்னா, காலையில் ஜாக்கிங் போகிறாருன்னு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது முகம் சொரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்யுங்க, அதுக்காக இவ்வளோ செய்யாதீங்க. முதல்வருக்கு நீங்கள் வெண்சாமரை வீசணும்னு நினச்சிட்டீங்க, வீசுங்க. இன்னொரு 6 மாதம் வீச போகிறீங்க. அதற்கப்புறம் முதல்வருக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, முள்கிரீடம் அப்படின்றத கடைசி 6 மாதத்துல தான் அவர் உணர போகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் கடைசி 6 மாதத்தில் ஊடகம் எந்த அளவுக்கு செய்ய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க தான் போகிறோம். அப்படி செஞ்சுக்கிட்டு நீங்கள் 26, 31, 36 எனக்கு என்ன டவுட்னா அதை வேறு கரெக்டாக சொல்லிட்டாரு.